தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பயத்துல எல்லா கட்சிகளுமே இருக்காங்க. முக்கியமா திமுகக்கு ஒரு படி மேலேயே பயம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பீதியில அவங்க இருக்காங்க. அதாவது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு. அதாவது முழுசா இன்னும் 2 நாட்கள் தான் ரிசல்ட்டுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுகக்கும் அதிமுகக்கும் மிகப்பெரிய ஒரு கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க நினைக்கலாம் பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் எதுக்கு அவங்க பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வரலாம். அதாவது திமுக 200 தொகுதிகளில் வெல்வோம் அப்படின்ட்டு உறுதியா இருந்தாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்புகள்ல பார்க்கும்போது திமுக 110ல இருந்து 130 இல்லனா 120ல இருந்து 140 சீட்டு வரைக்கும் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட்டை வச்சுதான் திமுகவால ஆட்சி அமைக்க முடியும். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி திமுக கூட்டணியில இருக்க கட்சிகள் ஆட்சி அதிகாரத்துல கண்டிப்பா பங்கு கேட்பாங்க. அப்படி அதிகார பகிர்வு தரல அப்படின்னா கூட்டணியில இருந்து வெளியில போறோம் அப்படின்ட்டு முடிவெடுப்பாங்க. முக்கியமா காங்கிரஸ் கட்சி இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. இப்பவே ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் மேல பயங்கர கோபத்துல இருக்காராம். ஏன்னா அவங்களால தான் தாவேகா கூட அவர் கூட்டணி போகல. இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கும்போது தாவேகா அதிகமான இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து தான் இப்ப ராகுல் காந்தி பயங்கர கோபத்துல இருக்காராம். இன்னொரு பக்கம் திமுக 120 சீட்ல இருந்து 130 சீட்டு ஜெயிச்சா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கவலையில இருக்காங்களாம். அந்த கவலையே வேணாம், தாவேகா தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ட்டு தாவேகா தொண்டர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ மே 4ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்காத சம்பவங்கள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. யாரு ஜெயிச்சாலுமே ஒரு முழுமையான வெற்றியா இருக்காது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.